ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மர்சி ஜெகத்ரி சேனல். இன்னைக்கு நம்ம மர்சி சமையல்ல வந்து ஹோம்மேட் பீஸா, அதாவது வீட்லயே நம்ம வந்து இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு நம்ம பீஸா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ பீஸா வந்து ஒன்று ஸ்டோர்ஸ்லேயே வந்து ரெடிமேட் பீஸா கிடைக்கும், பீஸா பிரெட் கிடைக்கும். இல்லை அப்படின்னா நம்மளே என்ன பண்ணலாம், சப்பாத்தி ஃபார் எமர்ஜென்சி ஈஸ்ட் யூஸ் பண்ணாமல் நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி அதுக்கு ஹோல்ஸ்க்கு வந்து நம்ம ஃபோக் வச்சு நம்ம ஹோல்ஸ் அப்படி போட்டுக்கலாம். ஸோ அதை நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற சீஸு, கேப்சிகம், ஆனியன், டொமேட்டோ அதெல்லாம் வச்சு கார்ன் வச்சு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த பீஸாவுக்கு எப்படி அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க பார்க்கலாமா? இந்த பீஸா பிரெட் வந்து நான் ஸ்டோர்ஸில் வாங்கினேன். டொமேட்டோ கெச்சப்பும் டொமேட்டோ ரெட் சில்லி சாஸையும் நான் வந்து கலந்துக்கிறோம், ஏன்னா பீஸா சாஸ் கிடைக்கல. ஸோ இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பீஸா பிரெட் மேலே அப்ளை பண்ணிக்கணும். நம்ம நீங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா பீஸா சாஸ்னே தனியாக விற்கும், அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது டொமேட்டோ சாஸ் கெச்சப் இருக்கு இல்லையா, டொமேட்டோ கெச்சப்பையும் அந்த டொமேட்டோ சில்லி சாஸ்ன்னு இருக்கும், ரெட் சில்லி சாஸ். ஸோ அந்த சாஸ் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து சீஸ் ஸ்லைஸ் அதை வந்து 4ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வைக்க போகிறோம். அடுத்தது நம்ம பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு தாளாக, அதாவது வெளியிலேருந்து அவுட்டர்லேருந்து கொஞ்சம் க்யூப்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. ஆனியன் பிடிக்கிறவங்க இன்னும் நிறையா எடுத்துக்கலாம். டொமேட்டோ அதே மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி இந்த மாதிரி மேலே அப்படி வச்சுடுங்க. கேப்சிகம், ஸோ ஷேப்ஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ அது தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறையா கேப்சிகம் டொமேட்டோ பிடிக்கிறவங்க இன்னும் எக்ஸஸாக போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து கார்ன், ஸ்வீட் கார்ன், அதை வந்து நான் வந்து பாயில் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் பாயில் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இது மேலே போட்டேன் நான். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து பன்னீர் வேணால் போட்டுக்கலாம், மஷ்ரூம் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் நீங்கள் மேலே நம்ம பீஸா ட்ரெஸ்ஸிங் அதான். இது மொசரெல்லா சீஸ். ஸோ இது மாதிரி கிரேட் பண்ணிக்கணும். அப்படியே போடுறதோட இந்த மாதிரி கிரேட் பண்ணோம் அப்படின்னா சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு இது பாருங்களேன், ஃபினிஷிங்லேயே தெரியும் இந்த சீஸ் இப்படி கிரேட் பண்ணுறனால பார்க்குறதுக்கே எப்படி இருக்கும் அப்படின்னு. நான் பார்த்தீங்களா எப்படி இருக்குல்ல, செம்மையாக வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணோம், ஒரிகானோ ஹெர்ப்ஸ், இதுவும் வந்து ஸ்டோர்ஸ்லாம் கிடைக்கும். இதை அப்படியே கொஞ்சம் தூவிக்கோங்க. அதுக்கு மேலே வந்து நம்ம என்ன போட போகிறோன்னா சில்லி ஃப்ளேக்ஸ். ஸோ சில்லி ஃப்ளேக்ஸ் அதுவுமே வந்து ஸ்டோர்ஸில் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே ரெடிமேடாக இருக்குது. ஸோ நீங்கள் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. ஸோ இது எல்லாமே சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சில பேர் ஸ்பைஸியாக வேணும்னு கேட்குறவங்க அது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்க வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் தான். அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பீஸாவை கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு 3 to 4 minutes குக் பண்ணுங்கள். சப்பாத்தி தவாலையும் பண்ணலாம். சப்பாத்தி தவாவில் பண்ணும்போது என்ன அப்படின்னா ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும், இல்லைன்னா சப்பாத்தி பேர்ன் ஆகிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வந்து வைக்கிறனால சப்பாத்தி வந்து பேர்ன் ஆகாது. இதனால என்ன ஆகும்னா சீஸ் வந்து மெல்ட் ஆகிற டைமிங் வந்து ரொம்ப டிலே ஆகும். ஆனால் இதே வந்து அவனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பீஸா அந்த ப்ரெட்டும் வந்து பேர்ன் ஆகாது, சீஸும் சீக்கிரம் மெல்ட் ஆகிடும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா? ஸோ பார்க்குறதுக்கு எம்மையாக இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவன் இல்லாதவங்க ஆக்சுவலி வந்து நம்ம சப்பாத்தி வீட்டில் போடுவோம் இல்லையா, அந்த தவாலே கூட பண்ணலாம். ஆனால் என்ன அப்படின்னா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரணும், ஏன்னா அந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வரணும் இல்லையா. ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆயிரும்னா அந்த கீழே அந்த பிரெட் வந்து கொஞ்சம் வந்து கிறிஸ்பியாக ஆகிடும். ஆனால் அதுவுமே நல்லாயிருக்கும், ஏன்னா நாங்கள்
அதையும் நாங்கள் பண்ணியிருக்கோம். குழந்தைங்க வந்து நல்லா அது கிறிஸ்பியாக அப்படியே சாப்பிடுவாங்க. அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுலேயும் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவனில் நாங்கள் பண்ணோம். அது வந்து என்னன்னா பிரெட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும், அப்படியே இந்த கிறிஸ்பியாக ஆகாமல் அப்படியே கொடுக்கும். சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதான் டிஃப்ரென்ஸ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பண்ணது வந்து அவர் எங்கள் வீட்டுக்காரர் தான் பண்ணாரு. ஸோ நான் நல்லா சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க. மீண்டும் உங்களை நான் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். until then it's tata bye bye from Mercy. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.